அதில் படுத்துருந்துருக்குதுங்க. 12-1 மணி ஆயிடுச்சு. மகன் படுத்துருக்கேன். தூங்கிட்டானான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு சிக்னல் விடுறேன். யார்? வீட்டுக்காரர். சந்திரமுகி பாட்டவே ராரா சரசுக்கு ராரா. வீட்டுக்காரன் முழிச்சிருச்சு. வீட்டுக்காரர் என்னமோ பாட்டு படிக்கிறார், புதுசாக சிக்னல் கொடுக்குறாரு. பண்ணிட்டு அதை எப்படி ஓகே பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. தோம் 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 அப்படின்ட்டு ஓகே பண்ணிடுச்சு. ஆஹா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடுவில் கீழே படுத்திருந்த மகன் கம்பளியை போத்தி படுத்திருந்தேன். திடீர்னு போர்வையை விளக்கிட்டு லக 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 அப்படின்னு படுத்தேன். 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு விடுவாங்க பாருங்களேன். இப்போ அப்படி அந்த அம்மா அப்போ போய் படுத்தாங்க. சரி இவன் அப்படி அக்கிரமம் பண்ணுறான்ட்டு அவனை கொண்டு போய் அவங்க அத்தை வீட்டில் விட்டாச்சு. கிளம்பி படுத்துருக்கு வெளியே. அது படுத்துச்சுன்னா காலையில் 7 மணிக்கு மேலே தான் எழுந்திரிக்கேன் அவங்க அம்மான்ட்டு. வேற பாட்டை சிக்னல் விடுறேன். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுதே, நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய் அப்படின்னு அந்த அம்மா. அது புதுப்பாட்டு ரசிகர். உன்னோடு வாழாத வாழ்வென்ன வாழ் அப்படின்னா பையனும் போயிட்டேன். வாவேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள வெளியே அந்த கிளவி என்னம்மா நெஞ்செல்லாம் பட பட படன்னு இருக்குன்னு வீட்டுக்காரம்மா பார்த்தேன். விடமாட்டாங்க போல இருக்கு, விடமாட்டாங்க போல இருக்கு. ஒரு 2-3 நாள் கழிச்சு கிளவியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அவங்க அண்ணன் வீட்டில் விட்டாச்சு. பையனும் டூர் போயிட்டேன். பாட்டு நம்மளுக்கு சகனம் சரியில்லை அப்படின்ட்டு செருமல்லே விடுறேன் அப்படின்னு இருக்கேன். அந்த அம்மா ஏண்டி கிருகிருன்னு வருது. அதுகளுக்கு கிருகிருன்னு வர்றப்ப நீ நல்லா இருக்கிற, அதுக நல்லா இருக்க நேரத்தில் நீ கிருகிருத்து போற வேணாம் மணி அப்படின்னு விட்டேன். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தருமே இல்லாமல் விடிய விடிய பவர் கட் பண்ணி விட்டேன். அன்னைக்கு அவங்க இந்த மாதிரி ஒன்றுக்காக எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து அதை அடைவதில் இருக்க சுகம் இருக்குவார். அதுதாய உறவு. இது தருகின்ற சந்தோஷத்தை ஒருத்தன் அனுபவிக்கலை அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம். சில பேர் ஏன்டா கல்யாணம் முடிச்ச சொன்னாங்கே முடித்தேன் அப்படின்னு அழகான பிள்ளை இருந்துட்டு போகுது, அதுக்கு என்ன சொல்கிற அப்படின்னா அவ்வளோதான். குடும்பம் தரசு, நல்ல ஒய்ஃபு. சார் இந்த பிள்ளைய தாண்டா எனக்கும் பார்த்தாங்க அப்படின்னா முதல்ல நீ கட்டிருக்க வேண்டியானடா அப்படிங்கிறாங்க. ஏடா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒய்ஃபை கூட்டு வருவாங்க பாருங்க, அதுவே ஒரு தனி சொன்னான். அப்படி கையை கோர்த்துட்டு இல்லை சும்மா ஒரு இந்த இதுக்கு அவனுக்கு மட்டும்தான் அர்த்தம் புரியும். இது இந்த உலகத்திலே இந்த மொழி எதுவுமே கிடையாது அப்படின்னா என்ன அது? அது அங்கே அந்த அம்மாவோட புருஷனுக்கு மட்டும்தான் விளங்காது. சரி 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 பார்த்துக்கலாம் அப்படின்னா இது அது ஒரு கோட் லாங்குவேஜ் வச்சுருப்பாங்க. அற்புதமானது. இதெல்லாம் அனுபவிக்க தெரியலன்னா எண்ணத்துக்கு வாழ்ந்து சின்ன குழந்தைகளை தூக்கி மடியில் வச்சு சில பேர் கொஞ்சிறதை பார்க்க நமக்கே ஆசை. அந்த அப்பா அம்மா உட்காந்துக்கிட்டு அப்போ தான் பேச பழகிறேன். இங்கு 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 இங்குங்க அப்படின்னா என்ன பேனாவுக்கு இங்கு ஊற்ற சொல்கிறான்னு அர்த்தமா? அப்போ தான் பேச தொடங்குறேன். அதுக்கப்புறம் அப்படின்னா உடனே தாய் தப்ப 2 பேரும் பெத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்மா சொல்லு அப்படின்னா அவன் சும்மா அப்படின்னா உடனே அவங்க அப்பா அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. நீ வீட்டில் சும்மாவே இருக்கன்ட்டு என் பிள்ளை எப்படி சொல்கிறாங்க. ஒன்று அந்த அம்மா வாங்கி வச்சுட்டு அப்பா சொல்லு சாமி அப்படின்னா டப்பா அப்படின்னு ஒன்று இந்த வீட்டில் நீ ஒரு டப்பா இருக்கிறது நீ இருக்கிறது ஒன்று தான். என் பிள்ளை பிறந்த
குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாது. இதை ரசிக்க தெரியலன்னா அவன் எதுக்கு குடும்பத்தை கட்டினான், குடும்பத்தில் வாழ்ந்தான். சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பாட்டுகள் கூட பஸ்ஸில் போகிறப்ப அப்படி அமைஞ்சு போயிரு. பஸ்ஸில் ஏறி உட்காருவேன், டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாரு பஸ்ஸை. என்ன பாட்டை கேட்டால் நல்லா ஓட்டுவார்னு நினைக்கிறீங்க? புது பாட்டை போடுங்க, பிரமாதமாக ஓட்டிட்டு போவார். மைனா மைனா நெஞ்சுக்குள்ள என்ன பண்ணுது, மைனா மைனா நெஞ்சு. டிரைவிங்கே அழகாக இருக்கு அவனுக்கு. அதே டிரைவர் காலையில் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஒரு பாட்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொன்னான வாழ்வு மண்ணாகி போனால் துயரம். 15வது கிலோமீட்டர்லேயே புளிய மரத்தில் போது 2 பேர் இப்படியே கிடக்கிறாங்க. இன்னும் யார் காலையில் இந்த பாட்டை கேட்க சொன்னீங்க? வாழ்க்கை என்பது ஒரு வசந்தம். அதில் படுத்திருந்துருக்குதுங்க. 12-1 மணி ஆயிடுச்சு. மகன் படுத்திருக்கேன். தூங்கிட்டானான்னு ஒரு பார்வை பார்த்துட்டு சிக்னல் விடுறேன். யார்? வீட்டுக்காரர். சந்திரமுகி பாட்டவே ராரா சரசுக்கு ராரா. வீட்டுக்காரன் முழிச்சிருச்சு. வீட்டுக்காரர் என்னமோ பாட்டு படிக்கிறார், புதுசாக சிக்னல் கொடுக்குறாரு. பண்ணிட்டு அதை எப்படி ஓகே பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. தோம் 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 அப்படின்ட்டு ஓகே பண்ணிடுச்சு. ஆஹா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நடுவில் கீழே படுத்திருந்த மகன் கம்பளியை பொத்தி படுத்திருந்தேன். திடீர்னு போர்வையை விளக்கிட்டு லக 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 அப்படின்னு படுத்தேன். 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு விடுவாங்க பாருங்களேன். இப்போ அப்படி அந்த அம்மா அப்படி அப்போ போய் படுத்தாங்க. சரி இவன் அப்படி அக்கிரமம் பண்ணுறான்ட்டு அவனை கொண்டு போய் அவங்க அத்தை வீட்டில் விட்டாச்சு. கிளம்பி படுத்துருக்கு வெளியே. அது படுத்துச்சுன்னா காலையில் 7 மணிக்கு மேலே தான் எழுந்திரிக்கேன் அவங்க அம்மான்ட்டு. வேற பாட்டை சிக்னல் விடுறேன். மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுதே, நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய் அப்படின்னு அந்த அம்மா